ஹாய், இன்றைக்கி சிபிஎஸ்சி கிளாஸ் 10 சாப்டர் 2 பாலினாமியல்ஸில் செகண்ட் எக்ஸசைஸோட இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அ பாலினாமியல். ஸோ ஜீரோஸ்க்கும் கோஎஃபிஷியன்ஸ்க்கும் வந்துட்டு இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குவாட்ரட்டிக் பாலினாமியல் இருக்குது, அதுக்கு வந்து கியூபிக் பாலினாமியல் இருக்குது. ஸோ அப்போ வந்து குவாட்ரட்டிக் பாலினாமியலில் இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த டூ are the zeros of quadratic polynomial p of x. So இது வந்து general form. So இது introduction வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம். இது வந்து general form where a is not equal to 0. So இப்போ வந்துட்டு ஜீரோஸ்க்கு பார்க்கும்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்துட்டு மைனஸ் பி பை ஏ, அதே மாதிரி ஆல்ஃபா இன்டூ பீட்டா வந்துட்டு சி பை ஏ. ஸோ இதுக்கே கோஎஃபிஷியன்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் ஜீரோஸ் வந்துட்டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அதாவது நமக்கு இந்த ஃபார்மேட் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னாலே போதும், நம்ம வந்து இதை போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்க்கும். ஸோ அப்போ சிங்கிறது இங்கே வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லையா? ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை ஏ அப்படிங்கிறது என்னது எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி தான் கியூபிக் பாலினாமியலுக்கும் இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ஜீரோஸ் ஆஃப் கியூபிக் பாலினாமியல், இது வந்து ஜென்ரல் ஃபார்ம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஸோ அப்போ மைனஸ் பி அப்படிங்கிறது என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ வந்து மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏங்கிறது என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷனில் இது ப்ராடக்ட்டு. ஸோ அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. ஸோ இங்கே டிங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ மைனஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். ஸோ அதுதான் வந்து இங்கே எழுதியிருக்கோம். ஸோ அடுத்தது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா which is equal to c by a. ஸோ இங்கே c அப்படிங்கிறது என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை அடுத்தது என்னது? ஏ. ஏங்கிறது என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் வச்சு தான் வந்துட்டு நம்ம எக்ஸசைஸ் 2.2 வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ரட்டிக் பாலினாமியல் அண்ட் வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, குவாட்ரட்டிக் பாலினாமியலோட ஜீரோஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் போடணும். ஸோ ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம இப்போ தான் இன்ட்ரொடக்ஷனில் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும், அதை வந்து இங்கே எழுதணும். ஸோ அந்த இந்த மிடில் டேர்ம் எடுத்து இங்கே எழுதணும். ஸோ நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா -8 கிடைக்கணும். ஆட் இல்லைனா சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு -2 கிடைக்கணும். ஸோ அப்போ -4 and 2 எடுத்துட்டோம் அப்படின்னா -4 into 2 வந்து -8 கிடைக்கும். அதே மாதிரி -4 + 2 வந்து நமக்கு -2 கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ இதை எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னா x - 4x + 2x -8. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் லாஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதிட்டு இந்த மிடில் டேர்முக்கு பதிலாக மட்டும் வந்துட்டு நம்ம இந்த ஆன்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எக்ஸ் டேர்மாக எடுத்துகிட்டு எழுதணும். ஸோ இப்போ -4x + 2x. ஸோ அப்போ இந்த ரெண்டு டேர்மில் இருந்து நான் எக்ஸ் காமனாக வெளியில் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே x - 4 வரும். ஸோ இங்கேயும் நமக்கு x - 4 கிடைக்கணும் அப்படின்னா இந்த டேர்மில் இருந்து எந்த நம்பரை காமனாக வெளியே எடுக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம x - 4 வந்து உள்ளே வச்சுட்டு பேலன்ஸ் வந்து நம்ம 2 எடுத்தோம் அப்படின்னா 2 × x வந்து 2x ஆயிடும். 2 × -4 வந்து நமக்கு -8 ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு x - 4 வந்து ஒரு டேர்மு, x + 2 வந்து ஒரு டேர்ம். அதாவது இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே டேர்ம் இங்கே எழுதணும். பேலன்ஸ் வந்து இந்த x + 2 வந்து இன்னொரு டேர்மாக இங்கே எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா x - 4 = 0. அதே மாதிரி x + 2 = 0. 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு x வேல்யூ கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ இங்கே வந்து -2. ஸோ அப்போ நமக்கு வந்து ஜீரோஸ் ஆஃப் x² - 2x -8 ஆர் 4 and -2. ஸோ இப்போ நம்ம வந்து ஜீரோஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு ஜீரோஸ்க்கும் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ sum of zeros equal to minus coefficient of x by coefficient of x square. ஸோ அப்போ இங்கே என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -b by a இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னா என்னது?
இது வந்து ஆல்ஃபா அண்ட் இது வந்து பீட்டா. ஸோ அப்போ வந்து 4 - 2 = ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு என்ன இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி இல்லையா. அப்போ மைனஸ் பி அப்படின்னா ஆல்ரெடி 2ல் ஒரு மைனஸ் இருக்குது, -2 டிவைடட் பை ஏ அப்படிங்கிறது 1. ஸோ அப்போ இங்கே என்ன நமக்கு கிடைக்கும், 4 - 2 வந்து 2, -2 வந்து நமக்கு 2. ஸோ நமக்கு வந்து சம் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ ப்ராடக்ட்டுக்கு போடணும். ப்ராடக்ட் ஆஃப் zeros = constant term divided by coefficient of x square. ஸோ அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா = ஸோ நமக்கு இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து என்னது 8 இல்லையா. ஸோ அப்போது -8 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது இங்கே வந்து நமக்கு 1. ஸோ அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படின்னா மைனஸ் ஆல்ஃபா வந்து 4 இன்ட்டு -2 = -8. அப்போ -8 = -8. ஸோ நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு சொல்லி நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு வெரிஃபை பண்ணியாச்சு. ஹென்ஸ் வெரிஃபைடு. செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் வந்துட்டு 4s² - 4s + 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ ஃபேக்டரைஸ் அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணணும், மிடில் டேர்மை வந்து கீழே எழுதணும் இல்லையா. ஸோ நமக்கு -2 மல்டிப்ளை பண்ணோம்னா 4 கிடைக்கும். அதே மாதிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு -4 கிடைக்கும். ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 4s² - 2s - 2s + 1 எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம 2s காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 2s - 1ன்ட்டு கிடைக்கும். ஸோ இங்கேயும் 2s - 1 கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே -1 வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த டேர்ம் எடுக்க தெரியல அப்படின்னா இந்த டேர்ம் எடுத்து அப்படியே இங்கே எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே இருக்கிற நம்பரால் இங்கே மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம், இங்கே ஏதாவது நம்பர் எடுத்துகிட்டு. ஸோ அப்போ இங்கே என்ன நமக்கு கிடைக்கும், -1 × 2s வந்து நமக்கு -2s கிடச்சிரும். அதே மாதிரி -1 × -1 வந்துட்டு நமக்கு +1 கிடச்சிரும். ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு வந்து 2s - 1 வந்து ஒரு டேர்மு, அதே மாதிரி 2s - 1 வந்து இன்னொரு டேர்ம். ஸோ அப்போ நமக்கு வந்து ரெண்டையும் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணோம்னா 2s - 1 = 0, இன்னொரு டேர்மும் வந்து 2s - 1 = 0. ஸோ நமக்கு அப்போ s வேல்யூ வந்து 1/2ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கும் s வேல்யூ வந்து நமக்கு 1/2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ therefore zeros of 4s² - 4s + 1 are -1/2 and 1/2. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம சம் போடணும். sum of zeros = coefficient of x divided by coefficient of x square. ஸோ அப்போ இங்கே வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = -b/a. ஸோ அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னா இது வந்து ஆல்ஃபா அண்ட் இது வந்து பீட்டா இல்லையா. ஸோ அப்போ 1/2 + 1/2 = -b/a அப்படிங்கிறது நம்ம கொஸ்டினில் பார்க்கணும். ஸோ -b அப்படிங்கிறது என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ வந்து -4. ஸோ அப்போ -4 ஆல்ரெடி இங்கே ஒரு -4 தான் இருக்குது, நமக்கு வந்து -bலேயும் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் -4 டிவைடட் பை a அப்படிங்கிறது வந்து நமக்கு 4 இல்லையா. ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும், 2/2 = 4/4 which gives 1 = 1 இல்லையா. ஸோ கேன்சல் ஆகிடும் 1, அதே மாதிரி இதுவும் கேன்சல் ஆகி 1 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு product of zeros = constant term by coefficient of x square. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கும், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா = c/a. ஸோ அப்போ 1/2 × 1/2 = ஸோ அப்போ இதில் கான்ஸ்டன்ட் நம்பர் வந்துட்டு 1 டிவைடட் பை a அப்படிங்கிறது வந்துட்டு 4. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1/4 = 1/4. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு.
ஸோ நான் திரும்பவும் ஒரு வாட்டி இந்த சம் சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா நமக்கு 2 ஜீரோஸ் என்னென்னு தெரிஞ்சிடும், ஆல்ஃபா அண்ட் பீட்டா என்ன அப்படின்ட்டு. ஸோ இப்போ சம் ஆஃப் ஜீரோ போடணும் அப்படின்னா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா. ஸோ அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்ச ஜீரோஸை. இங்கே இருக்கிறது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்துட்டு நம்ம கொஸ்டின் இருக்கு இல்லையா அதோட வேல்யூ. ஸோ இது என்னது எக்ஸ் ஸ்கொயரு, இது வந்து எக்ஸு, இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லையா. ஸோ அதை வச்சு சம் சால்வ் பண்ணோம். அதே மாதிரி தான் ப்ராடக்ட்டுக்கும் கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ ஆல்ஃபா இன்டூ பீட்டா அப்படிங்கிறது இங்கே நம்ம கண்டுபிடிச்ச ஜீரோஸு. கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்துட்டு நம்ம கொஸ்டின்லேருந்து எடுத்து போடணும். ஸோ இதோட இந்த சம் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.